5 வருஷத்துல சம்பாதிக்க முடியாத காசை ஒரே ஸ்ட்ரோக்ல முடிச்சிடுறாங்க. க்ளோஸ். அதிமுக கூடாரம் க்ளோஸ், காலி ஆகுது. ஜெயிச்சு நிம்மதி இல்லை. 47 44 ஆச்சு. ஆனா யார் சிஎம்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. விஜய் மௌனமா இருக்கார், வாயை திறக்க மாட்டேங்கிற. அதை வச்சுனாதான் சிஎம் ஆக்ட் பண்றேன்னு இருக்கீங்களா? எப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்க. இந்திய அரசியல் வரலாற்றுல உத்தரப்பிரதேசம், பீகார், மற்ற ஸ்டேட்டுங்கெல்லாம் தான் பிஜேபி அவங்க திருவிளையாடலாம் ஆரம்பிச்சு இந்த எம்எல்ஏ அந்த கட்சியில சேர்றது, அந்த எம்எல்ஏ இந்த கட்சியில சேர்றது, இப்படியே பல போராட்டங்கள்லாம் பண்ணி ஆட்சி குழப்பாங்க, ஆட்சி பிடிப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் மிஞ்சிட்டாங்க. இந்த ஆதவர்ஜினாவும் அவங்க மாமியார் சேர்ந்து அடி பின்னி எடுக்கிறாங்க. அவங்க ஏடிஎம்கேல போய் சேர்ந்தாங்க. மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்கும், 10 தொகுதியை நம்ம செலவு பண்ணி எடுத்துடலாம். கடைசியில கட்சியே காலி பண்ணிட்டீங்களா பாருங்க. அந்த ஆதவர்ஜினா மாமியாரு முடிச்சிட்டாங்க. தாவேக்கல போய் சேர்ந்து கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாக்கா கூட்டணிக்கு கட்சி தாவல் தடை சட்டம் வந்திருக்கும். 24 எம்எல்ஏ ஆதரவு பெற்றாங்க. அவங்களுடைய திருவிளையாடலை மந்திரி பதவியெல்லாம் கொடுக்காம அவர் விஜய் அவருடைய திருவிளையாடலை காமிச்சிட்டாங்க. குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார் இவங்க 3 பேரும் ஏடிஎம்கேல இருந்து எம்எல்ஏ ராஜினாமா கீழே சபாநாயகர் கிட்ட கொடுத்துட்டு மேலே போய் ஆதவர்ஜினாட்ட போயிட்டு கட்சியில சேர்ந்ததா சால்வெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. இசக்கி அவரும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணி தாவேக்கல சேர்றாரு. வேலுமணி டீம்ல இருக்கிற எல்லா எம்எல்ஏவும் சேர்றாங்க. இன்னொரு 2-3 நாட்களுக்குள்ள வேலுமணி, சிவி சண்முகம், தங்கமணி இவங்க 3 பேர் மட்டும்தான் நிற்பாங்க. இல்லை இவங்க 3 பேர் சேர்ந்தாலும் சேர்ந்துருவாங்க. ஏன்னா இவங்க 3 பேர் சேர மாட்டாங்க. எடப்பாடியை காலி பண்ணி பொதுச் செயலாளர் பதவியை தட்டி பறிக்கணும் வேலுமணி கனவு, சிவி சண்முக கனவு. கட்சியை கேட்ச் பண்ணிடணும். அது நிச்சயமா நடக்காது. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. விஜய்க்கு அரசாங்கத்துல, தமிழ்நாடு அரசாங்கத்துல ஜெயிச்ச ஆட்சியில் அமைந்ததுல இருந்து கொலை, கொற்றொழிப்பு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. பேப்பரும் டிவியும் பிரிச்சு, சோசியல் மீடியாவெல்லாம் பிரிச்சு பார்த்தா இதே தான் டெய்லி. இவங்கள ஆன்லைன் இன்ஸ்டாகிராம் கலாச்சாரத்தில் இருக்கிறவங்க தாவேக்கா. அதுல ஒன்றும் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் பயிர்க்கடனுக்கு சொன்ன வாக்குறுதியை விட்ட 50,000 தான். அதுக்கு மேலெல்லாம் 5,000 ரூபாய்க்கு மேலே, 2,500 5,000 மேலே இருக்கிறவங்களுக்கு ரேஷியோ 5,000 மேலே இருக்கிறவங்களுக்கு 50%. ஏதோ சொன்ன வாக்குறுதிகள்லாம் அவரால் செய்ய முடியாது. அவர் கால அவகாசம் கேட்டார். 12 லட்சம் கடங்குது, 12 லட்சம் கோடி கடங்குது,
அதனால கால அவகாசம் கேட்டார் அவரு. அதனால அது முன்னும் நடக்க போறது கிடையாது. தள்ளுபடி. இன்னும் பஸ் பயணிகள் தமிழ்நாட்டு முழுக்க போலான்னு சொன்னார். அது எப்போ அறிவிப்பாரு தெரியல. மாணவர்களுக்கு சாப்பாடு போடுற பிரச்சனை எப்படின்னு தெரியல. எல்லாம் போக போக தெரியும், பார்க்கலாம். அதுல எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. திமுக எஃகு கோட்டை, அதுல இருந்தே ஒரு எம்எல்ஏ கூட ராஜினாமா செஞ்சு போய் செய்யல. அவன் ராஜினாமா, திமுக எம்எல்ஏ ராஜினாமா பண்ணி அவன் தொகுதி உள்ள போக முடியாது. அதான் திமுக. புரியுதுங்களா? மொத்த எம்எல்ஏ வந்துட்டு இடைத்தேர்தல் வச்சு தாவக எம்எல்ஏகளை ஜெயிக்க வச்சு இந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் ஆட்சி அமர வச்சுட்டு இருப்பார். காங்கிரஸ், திருமாவளவன், இந்த பாயி கட்சி, இவங்களை எல்லாரையும் கழட்டி விட்டு புல் மெஜாரிட்டியில் உட்காந்துட போறான் அப்படின்னு அவனுக்கு கணக்கு. பல கோடி. குதிரை பேரல்ல, யானை பேரன்னு சொன்னார் பத்தியா பாலாஜி, அந்த மாதிரி கோடி. ஆமா, அவன் ஆதவர்ஜனா கிட்ட வந்து அண்ணா யார் சிஎம்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஆதவர்ஜனப்போ அட்டார்கிங்களை விட்டுக்கிட்டு அரசு அதிகாரிகள்லாம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு. விஜய் மௌனமா இருக்காரு, வாயை திறக்க மாட்டேங்கிறார். ஆதவர்ஜனா தான் சிஎம் ஆக்ட் பண்றாரு. அறிக்கைங்கெல்லாம் விட்டுக்கிட்டு சந்தோஷம், ஆட்சி நல்லா இருந்தா சரி. வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு ஸ்டாலின். என்னதான் நீங்க பண்றீங்க பண்ணுங்க பாட்டு. அவங்க 1-2 அறிக்கை கொடுத்தாங்களா, அதுக்கு அறிக்கை 2ஆம் கட்ட தலைவர்கள் மூலமா அறிக்கையை கொடுத்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு கட்சி பணிகளை தீவிரமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. பாவம் எடப்பாடி பழனிசாமி. ஐயோ ஜெயிச்சு நிம்மதி இல்லை. 47-44 ஆச்சு. இன்னைக்கு 1 போனா 43 ஆச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் ஒரு 10 எம்எல்ஏ போயிடும். க்ளோஸ். அதிமுக கூடாரம் க்ளோஸ், காலி ஆகுது. என்ன தடுக்க போறாரு? அங்க கட்சி எம்எல்ஏ பதவி ராஜினாமா போட்டு வந்தா 10 கோடி 5 கோடி பேரம். அவன் ஜெயிச்ச எம்எல்ஏ இந்த 5 வருஷத்துல சம்பாதிக்க முடியாத காசை ஒரே ஸ்டோக்ல முடிச்சிடுறாங்க. அப்படிதான் பேரங்கள் ஓடுது. குதிரை பேரங்கள், யானை பேரங்கள்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். தமிழக மக்கள் இரவு நேரம் போல அங்கங்க மின்கட்டு போராட்டம், அது ஒரு பக்கம். எந்த விதமான டெண்டர் பணியும் கிடையாது. 6 மாசத்துக்கு குறுகிய கால டெண்டரும் கிடையாது. அதெல்லாம் வரவேற்கலாம். விட்டு வச்சுக்கிற பணிகளை முடிக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும். புதுசா டெண்டர் ஒன்றும் இல்லை, ஏற்கனவே விட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா டெண்டரு. அந்த டெண்டர் எல்லாம் முடிக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும். ஆவடியில் 100 கோடி, திருவேற்காடு நகராட்சியில் 47 கோடி. பாதாள சாக்கடை திட்டம் வரப்போகுதுன்னு ஸ்கீம்ஸ்ல இம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்க ரோடு போடுவாங்க, 3 மாசம் 4 மாசம் கழிச்சு அவங்க ரோடு வெட்டுவாங்க. எப்படிதான் டெண்டர் விடுறாங்க, எப்படிதான் அந்த இன்ஜினியருக்கு எல்லாம் பண்றாங்க. இந்த துறை நகராட்சி நிர்வாகத்துறை முதல்வரிடம் உள்ளது. முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதிகாரிகள், மேலே உள்ள சிஎம்ஏ அதிகாரிகள் இந்த மாதிரி பாதாள சாக்கடை திட்டத்தில் உள்ள சாலைகள் எல்லாத்தையும் டெண்டர் எல்லாம் வேலை செய்யணும், ரத்து பண்ணணும். திருவேற்காடு நகராட்சி குப்பையில வேற கொல்ல, மெயினா திருவேற்காடு நகராட்சியை ஆய்வு பண்ணணும். நல்ல நேர்மையான அதிகாரிகளை விட்டு ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட் எடுத்து அது மேல நடவடிக்கை எடுப்பாரா முதல்ல. பொறுத்திருந்து பார்ப்போம்.